சார் இப்போ இந்த ஜென்ஸி டிஎம்கே அப்படின்ற இந்த இதில வந்து நீங்க சொன்ன மாரி வந்து என்ன ஒரு ஒரு 500 பேர்ல வந்து ஒரு 300 பேர் வந்து ஒரு வயசானவங்களா இருந்திருப்பாங்க. அவ்வளோதான். மிச்சம் ஒரு 200 பேர் அட்லீஸ்ட் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸா இருந்தாங்கன்னு சந்தோஷப்படலாம். அங்க எங்க ஜென்சி இருக்கிறார்கள்? இளைஞரணி மாநாடுன்னு போட்டாங்கல்ல ஆமா. திருவண்ணாமலையில். இளைஞரே காணுமேங்க. ஸ்டாலின் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆமா. இளைஞரணி மாநாட்டில் இளைஞரை நீங்க காணோம். மகளிரணி மாநாட்டில் மகளிர் இருந்தால் வெல்லும் தமிழ் பெண்களா? அதில் தமிழ் பெண்களே காணோம். எல்லாம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்த பெண்களாக இருந்தாங்க. அப்போ யாரை ஏமாத்திக்கிறாங்க? தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்களா? இல்ல மனதளவுல இளைஞரா இருந்தா போதாதா ஸ்டாலின்? இல்லைங்க. நீங்க வந்து இப்போ தாவேகா ஒரு மாநாடு போடுது. மக்கள் வராங்க. தன்னெழுச்சியா மக்கள் வராங்க. அது கனெக்ட் ஆகுது. மக்களுக்கும் லீடருக்கும் அது உண்மையிலே கனெக்ட் ஆகுது. ஆனா திமுக ஒரு மாநாடு போடுது. காசு கொடுத்து கூட்டு வராங்க. வெளி மாநிலத்திலிருந்து கூட்டு வராங்க. அப்போ யாரை அவர்கள் ஏமாத்துகிறாங்க? தங்களை தாங்களே ஏமாத்து பாருங்க. அவங்களுக்கு டேய் நல்லா செலவு பண்றாங்கடா, இவ்வளோ பேரை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். மனசாட்சிக்கு தெரியும் தானே. அதனால பயன் என்ன? தோல்வி தானே. மார்க்கெட்டிங். அது மார்க்கெட்டிங். இதுல மார்க்கெட் பண்ண முடியாதே. ரியல் மார்க்கெட்டிங் இதுல யூ கேன் சீட் யுவர் செல்ஃப். உங்களை தாங்களே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளலாம். ஏன்னா பார் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிஞ்சு அந்த கூட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க, அந்த காசுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலா இருக்கும். அது வேஸ்ட் தானே. அது அந்த அந்த கூட்டம் ஓட்டா மாறலையே. இங்கே தான் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்களே, இங்கே மாறிடுச்சு. அங்கே மாறலையே ஓட்டா.